ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விசித்திரமான அன்னாசி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்னாசியை பற்றி சின்னதாக நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம். அன்னாசியோட தாயகம் எதுன்னா பிரேசில் தான். பிரேசில் நாடு தான் இதோட பூர்வீகமாக இருந்திருக்கு. இது அன்னாசி இந்தியாவில் பல மாநிலங்களில் விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம அண்டை மாநிலமான கேரளாவிலையும் அதிக அளவு விவசாயம் பண்ணுறாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய பைனாப்பிள் மார்க்கெட் அப்படின்னா கேரளா மாநிலத்தில் உள்ள பாலகுளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மார்க்கெட் இருக்குது. இது தமிழ்நாட்டிலையும் இந்த விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கெங்கே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் அதிக அளவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னாசியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிருத்தி செடி, பிருத்தி பழம், பிருத்தி சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளில் பல பேர் அன்னாசி பழத்தை தான் பார்த்துருப்போம். ஆனால் அன்னாசி பழ செடி, அதன் வளர்ப்பு முறை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றியும் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது இதுதான் பொதுவாக எல்லா மார்க்கெட்டில் எல்லா கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு காய். ஒரு காய்க்கு மேலே ஒரு பூ இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செடியில் பூ தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு கீழே தான் அந்த காய் அதுக்கப்புறமா தான் வரும். இதுதான் பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. எல்லோரும் பார்த்துருக்கிறது இதுதான் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போ ஒரு பூ இருக்குது. இதில் 2 பூ, 3 பூ, 4 பூ, 5 பூ இப்படின்ட்டு நிறைய பூ, எண்ண முடியாத அளவுக்கு இருக்க பூக்களும் எங்கள் தோட்டத்தில் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு மேலே 2 பூ இருக்கும். அதில் 1 இருந்துச்சு, இதில் 2 இருக்கும். இனி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு மேலே 3 பூ வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு மேலே 4லேருந்து 5 பூ வரைக்கும் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிற விசித்திரமான பூ. ஒரு காய்க்கு மேலே எண்ண முடியாத அளவுக்கு பூ இருக்குது. சுற்றியும் பூ இருக்குது. இதில் எத்தனை பூ இருக்குதுன்னு எண்ண முடிஞ்சால் எண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நம்ம மார்க்கெட்டில் எதுவும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா விற்க முடியாது. இதை நம்ம தோட்டத்தில் எடுக்கிற வியாபாரிங்க இந்த காயை எடுக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இதை நம்ம வெட்டி சும்மா தூக்கி போட வேண்டியதான். இது விற்கலாம் முடியாது. இது வேஸ்ட்டு தான். இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஆனால் அது சாப்பிட முடியாது. கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா தோட்டங்களையும் அடிக்கடி இப்படி சில பூக்கள் எல்லாம் வரும். காய்கள், இப்படிப்பட்ட பூக்கள் எல்லாம் வித்தியாசமானதெல்லாம் வரும். நம்ம தோட்டத்தில் இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துச்சு, அப்போ எல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.